அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரோன் ஹேர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி லெக்ஸ். இந்த ரெண்டு இஷ்யூவும் நமக்கு நம்ம பாடி ஷேப் பண்ணும்போது வரும். இந்த லைக் டாட்டா ரெட்டா உடம்புல அங்கங்கே இருக்கும் இல்லையா, இது ஏண்டாப்பா வருது, என் ஸ்கின் ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இப்படி ஆகுதா, இல்லை உள்ளார இருக்க ஹார்மோனல் இஷ்யூஸா அப்படின்லாம் நீங்கள் போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. வீட்லேயே நீங்கள் இந்த காஃபி பண்ணுறதுக்கு அந்த டிகாக்ஷன் எடுப்போம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எவ்ரி ஷேவ் வந்து ரொம்பவே பெயின்லெஸ் ஷேவாக இருக்கும். Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பாடி ஷேவிங் பத்தி. பாடி ஷேவிங் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் கூடவே நமக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளமும் வரும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்க்ரோன் ஹேர் அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெரி லெக்ஸ். இந்த ரெண்டு இஷ்யூவும் நமக்கு நம்ம பாடி ஷேப் பண்ணும்போது வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். இது ஏண்டாப்பா வருது, என் ஸ்கின் ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இப்படி ஆகுதா, இல்ல உள்ளார இருக்க ஹார்மோனல் இஷ்யூஸா அப்படின்லாம் நீங்க போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நாம ஒரு சில தப்பு வந்து பாடி ஷேவிங் பண்ணும்போது பண்ற தப்பு தான் வந்து நமக்கு இந்த மாதிரி இன்க்ரோன் ஹேர்ஸும் அந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸும் வருது. அதெல்லாம் தவிர்த்து நம்ம பாடியை வந்து எப்படி ஸ்மூத்தா ஷேவ் பண்ணி நல்ல ஸ்கின்னை வந்து ஷைனிங்கா வச்சிருக்கிறதுனா இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாடி ஷேவ் பண்ணும்போது நாம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோங்க. அதை பண்ணாம டைரக்டா எடுத்து ரேசரை எடுத்து நம்ம ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றதை விட நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா செம்மையா இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து ப்ரிஃபர் லைக் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறீங்க, அப்புறம் ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் போடுறோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எப்போவுமே நம்ம கூட வச்சுருக்கோம் ஒரு ரேசர். பாடி ஷேவ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பார்லரும் போய் அடிக்கடி வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனாலேயே நம்ம வீட்லேயே வந்து பாடி ஷேவ் பண்ணி, அதாவது ரேசர் வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் அண்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து நல்ல ஒரு ரேசரில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ரேசர்னு வரும்போது நல்ல ஒரு பிராண்ட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல காசு போனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து சீப்பான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பிளேடு சரியில்லாம நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ வந்து கிரியேட் ஆகும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரோன் ஹேர் வரும். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும்னா நல்ல பிராண்டடான நல்ல குவாலிட்டியான ஒரு பாடி ரேசர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்மசியோட பாடி ரேசர் தான் வந்து யூஸ் பண்றேன். இதை நான் யூஸ் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் வருது. லைக் 399 rupees. வேற ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது 799, கிட்டத்தட்ட 800 rupees கிட்ட வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. லைக் 399 rupees தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். லைக் 1 monthக்கு ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து மினி ரேசர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது. அண்ட் இந்த பேக்கேஜிங் இப்படி ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளார தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து ஒரு ட்ராவல் சைஸ் கிட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி ரேசரை வச்சு அழகா வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் அட்டகாசமா இருக்கு. அண்ட் இதை ஓப்பன் பண்ணா அழகா நீட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு நம்மளோட ப்ராடக்ட் த ரேசர் இங்க இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல ஒயிட் வித் பிங்க் கலர்ல இருக்கு அண்ட் ரொம்ப ஹேண்டியா இருக்கு. அண்ட் இதுல வந்து சொல்லணும்னா 5 பிளேடு இருக்கு. 5 பிளேடும் ரொம்ப தின்னா ஷார்ப்பா இருக்கு. பார்க்கவே அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லூப்ரிகேஷன் ஸ்ட்ரிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து லைக் அந்த லூப்ரிகேஷன் ஸ்ட்ரிப்ல வந்து வைட்டமின் இ அண்ட் ஆலோவேரா இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த விதமான கட்ஸும் பர்ன்ஸும் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட இவ்வளோ குட்டியாக இருக்கு, பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிட்டு உங்களுக்கு ஓவரால் பாடி எங்கெல்லாம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அழகாக நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக வந்து ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது கார்மசியோட மினி பாடி ரேசர். இந்த மாதிரி ஒரு ட்ராவல் கிட்ல வருது. பேக்கேஜிங் அட்டகாசமா இருக்கு. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட மினி ரேசர் இருக்கு. ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பிளேட்ஸ் இருக்கு. அந்த 5 பிளேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுக்கடுக்கா வந்து வச்சிருக்காங்க. ஸோ முடி வந்து ஒண்ணு கூட மிஸ் ஆகாம நீட்டா வந்து எல்லா முடியும்
டைரக்டா ஸ்வைப்ல நம்ம வந்து ஷேவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இதுல வந்து பாத்தீங்கன்னா லூப்ரிகேஷன் பத்தி சொல்லியே ஆகணும். அண்ட் லூப்ரிகேஷன் வந்து அந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கனால நல்லா வந்து ஃப்ளோ, அந்த எந்த ஒரு டென்ட் மேல இருந்தாலும் சரி நல்லா ஈஸியா கிளைட் ஆகுது. அண்ட் அந்த லூப்ரிகேஷன் ஸ்ட்ரிப்ல வந்து வைட்டமின் இ அண்ட் அலோவேரா இன்கிரீடியன்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ பாடி எப்படி ஷேவ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் வெட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்ல பண்ணாதீங்க, ஸ்கின்னை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேயே லூப்ரிகன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லூப்ரிகன்ஸ்னால நம்மளுக்கு அந்த வழவழப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால நம்ம தனியாக வந்து ஏதாச்சும் வந்து லைக் அலோவேரா ஜெல் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது சோப் ஆகட்டும் அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சோப் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணேன். வந்து முடியோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க வந்து அப்படியே கிளைட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா அழகா எல்லா ஹேரும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ பாடி ஃபுல்லா ஷேவ் பண்ண பிறகு நீங்க ஜஸ்ட் லைக் வார்ம் வாட்டர் வச்சு லைக் வாஷ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து நான் சொன்ன டிப், அது ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்க்ரோன் ஹேர் அண்ட் ஸ்ட்ராபெரி லெக்ஸ் வராம தவிர்க்கலாம். அண்ட் ஸ்கின்ல வந்து அந்த பொறியா வராமலையும் தவிர்க்கலாம். ஸோ இந்த ரேசரை எப்படி வந்து கிளீன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஜஸ்ட் டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, ரன்னிங் வாட்டர், அதுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து கீழே காமிங்க அந்த ஹெட்டை, அப்படியே அந்த முடியெல்லாம் வந்து அந்த இது வழியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரேசரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரேசர் வந்து ஆன்டி கிளாக் டிசைனில் செய்யப்பட்டது, அதனால ஈஸியாக நமக்கு வந்து வாஷ் ஆகிடும். அண்ட் இந்த ரேசரை வந்து நீங்கள் க்ளீன் அண்ட் ட்ரை பிளேஸில் வந்து வச்சுட்டு ஏர் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கிட்குள்ளார போட்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு பிராண்டில் இருக்க ரேசரில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஷேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெயின்லெஸ் ஆகும், உங்களுக்கு குவிக்காகவும், அதே சமயம் வந்து இந்த இன்க்ரோன் ஹேரும் அந்த லைக் அது என்ன ஸ்ட்ராபெரி லெக்ஸும் இல்லாமல் உங்கள் பாடி நல்லா ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாடி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணியே ஆகணும். பாடி எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த பில்டப் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு அந்த இன்க்ரோன் ஹேரும் வந்து அந்த இடத்துல வந்து க்ளீன் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. சில பேருக்குலாம் வந்து அந்த பாடி ரேஸ் பண்ணோடனே அப்படியே டாட்டாக இருக்கும். ஸ்கின்ல இங்கெல்லாம் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் வந்து பார்த்தப்ப அவங்க கிட்ட கேட்டேன், என்னது இப்படி இருக்குது அப்படின்னாங்க. அவங்க அலர்ஜி அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம பண்ணுற ஷேவிங்கோ இல்லை வந்து நம்ம பண்ணுற இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இந்த லைக் டாட்டாக ரெட்டாக உடம்புல அங்கங்கே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணியே ஆகணும். எக்ஸ்ஃபாலியேஷன் இஸ் கம்பல்சரி மஸ்ட். அண்ட் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேயே உங்களுக்கு வேரியஸ் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. வீட்லேயே நீங்கள் இந்த காஃபி பண்ணுறதுக்கு அந்த டிகாக்ஷன் எடுப்போம் இல்லைங்களா, அதோட கசிடெல்லாம் இருக்கும், அந்த காஃபி பீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கசிடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் பாடியில் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த பில்டப்பே இருக்காது, அந்த டர்ட் இருக்காது, டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லாம் உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அதே சமயம் இந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் வந்து ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பாடி ஷேப் பண்ண பிறகு. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் பாடி ஷேப் பண்ணுவோம். பாடி ஷேப் பண்ண பிறகு அதுக்கப்புறமேட்டு நான் யூஸ் பண்ணுற டிப் என்ன அப்படின்னா, நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். ரோஸ் வாட்டர் நம்ம வீட்டில் கிடைக்கும்ல, இந்த பன்னீர் ரோசஸ் ஆகட்டும், இல்லை வீட்டில் ஏதாச்சும் நம்ம ரோஸ் பிளான்ட் வளர்க்குறோம், அது வந்து ரொம்ப வாடி போயிடும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் அந்த ரோசஸ்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து என்னோட பாடி மேலே, அதாவது நான் ஷேப் பண்ணி முடிச்ச பிறகு என் பாடி மேலே நல்லா வந்து தேய்ச்சி விடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் உட்கார விட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த லைக் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் அந்த சில்னஸ் படும்போது ரொம்ப சூதிங்காக இருக்கும். கட்ஸ் இருக்காது, பர்ன்ஸ் இருக்காது, ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஒரு டிப்பை கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து லைக் பாடி ஷேப் பண்ண அன்னைக்கு கண்டிப்பாக நான் ஹோல் பாடி வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அந்த ஈரப்பத தன்மை இருக்கணும். நம்ம
அந்த ஈரப்பத தன்மையை வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஷேவ் பண்ணி வந்துட்டு எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் சும்மா வந்து மேலே மட்டும் தொடச்சிட்டு அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் நம்ம ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப், அதாவது கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக, நல்ல க்ளோயிங்காக, ஸ்மூத்தாக, நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எவ்ரி ஷேவ் வந்து ரொம்பவே பெயின்லெஸ் ஷேவாக இருக்கும், நல்ல ஈஸி ஷேவாக இருக்கும், பாடியும் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு காமிச்ச பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கும் தனித்தனியாக வந்து அவங்க ரேசர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஷியல் ரேசர்ஸ்க்கு லைக் ஐப்ரோ ரேசர்னு தனியாக இருக்குது, அப்புறம் ஃபேஷியல் ரேசர்னு தனியாக இருக்குது, பிக்னி ஏரியாவுக்குன்ட்டு தனியாக அவங்க ரேசர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஓவரால் பாடிக்கும் வந்து தனியாக ரேசர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் காமிச்ச ஓவரால் பாடிக்கு நீங்கள் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு மினி ரேசர்ஸ் வந்து ரொம்ப கையில் காம்பேக்டாக இருக்குது. அண்ட் கிரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு கிரிப் கொடுக்குது. அந்த கிரிப்பில் நம்ம ஹோல்ட் பண்ணி அந்த சிலிக்கன்லேயே வந்து டச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நல்ல கிரிப்பாக இருக்குது. ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் அழகாக அந்த ரேசரை வந்து மூவ் பண்ணலாம். நல்ல ஸ்டிஃபான ரேசர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கையோட மூமெண்ட் எல்லாம் போகும்போது சில டைம்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரி குட்டி ரேசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் பாடியில் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்போ பார்ட்டில் சில பேர் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க டக்குனு, அப்போ என்ன ஆகும்னா கட் ஆகும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஷேவிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் இந்த கட்ஸில் கூடயும் இது வந்து அப்படியே அந்த ஹெட் வந்து அப்படியே நல்லா ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காமசி பாடி அண்ட் பிகினி ரேசர்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க காமசி வெப்சைட்டில். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து லான்ச்சிங் பீரியட்னால அவங்க வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா என்னோட கோட் Sujata01 நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்னால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.